வாசிங்க. சங்கீதங்களின் புஸ்தகம் 102வது சங்கீதம் 9வது வசனம். நீர் என்னை உயர தூக்கி தாழ தள்ளினீர், உமது சினத்திற்கும் கடுங்கோபத்திற்கும் உள்ளானேன். ஹலோ, வார்த்தை கேட்டியா? தேவன் தான் உன்னை தூக்குவார், கீழே பொத்துடு போடுவார். எப்ப தேவனுக்கு உன்மேல் சினமும் கடுங்கோபமும் கடந்து வந்தால், உயரத்தில் இருக்கிற உன்னை கீழே இழுத்து போட்டுட்டு அவர் வேடிக்கை பார்ப்பார். இது உனக்கு புரியலன்னு நினைக்கிறேன். அதனால தான் ஜோம் பண்ணு கடவுளை தேடுன்னுவேன். நம்ம தேடுற பழக்கம் இல்லை. பார்த்துக்கலாம், உறங்கணும், இப்போ ஊர் சுத்தணும், இப்போ சொந்தக்கார வீட்டுக்கு போகணும், சொக்கால வீட்டுக்கு போகணும். இப்போ கடவுளை தேட முடியுமா? வேண்டாம், நம்ம அப்புறம் நாளைக்கு தேடலாமே. நாளைன்னு சொல்லி நீ கடந்து போகிறது நிமித்தமாகத்தான் உயர இருக்கிற ஒன்னை கீழே தள்ளி விடுகிறார். நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா, எதுக்கு உனக்கு பிரச்சனை? எதுக்கு உனக்கு போராட்டம்? எதுக்கு உனக்கு பிசாசனுடைய கிரியைகள்? ஏன் தேவன் உன்னை அதற்கு அனுமதித்தார்? எனக்கு தான் வேணும். நான் தேவனுடைய பிள்ளை, தேவனுடைய நாமத்தை தரித்திருக்கிறேன், தேவனுக்கென்று வாழுகிறேன், தேவனுக்கென்று கொடுக்கிறேன், ஆராதிக்கிறேன். அப்புறம் ஏன் தேவன் என்ன எதுக்கு ஏன் கைவிட்டார்? நான் ஏதோ தேவனுக்கு விரோதமான பாவத்தை செய்தேன். அப்ப தேவனுக்கு சினமும் கடுங்கோபமும் வரும், அப்போது என்னை கைவிடுவார். கான்செப்ட் இங்கே தான் புரியணும். நீ பாவம் செய்யலைன்னா உனக்கு துன்பம் வராது, பாவம் செய்யலைன்னா பிரச்சனை வராது, பாவம் செய்யலைன்னா பிசாசு வராது. நீ எப்ப பாவத்திற்குள் ஆகிறையோ, தேவனுக்கு எப்ப கடுங்கோபம் உண்டதோ, அப்போ உன்னை தூக்கி பிசாசு கையில் கொடுத்துருவார். நீ போய் சொல்லலாம், ஆண்டவரே மன்னிச்சு விடுங்கன்னு சொல்லலாம். நான் இந்த பிள்ளைக்கு விரோதமாக ஒரு துரோகம் பண்ணேன், இந்த பிள்ளைகிட்ட போய், பிள்ளை என்ன மன்னிச்சுக்கோ, தெரியாமல் செஞ்சுட்டேன், மன்னிச்சுக்கோப்பான்னு சொல்லிட்டு இந்த பிள்ளை சொல்லும், அப்பா பாஸ்டர் போட்டு நீங்கள் அப்படிலாம் கேட்கக்கூடாது, அப்போ நான் உங்களை மன்னிச்சு நான் தப்பாவே நினைக்கல சொல்லலாம். ஆனால் மேலே இருக்கிறவர் பார்க்குறாரு, மேலே என்ன நினைப்பார்? டேய், சத்தியம் தெரியுமாடா உனக்கு? இத்தனை வருஷம் சத்தியத்தை கேட்டல, சத்தியம் என்னடா சொல்லுது? நீ என்ன அவள்கிட்ட போய் மன்னிப்பு கேட்ட? ஒன்று அவள்கிட்ட போய் மன்னிப்பு கேட்க சொன்ன போல என்கிட்ட கேள்றா. நான் இறங்காம யாரும் இறங்க முடியாது. நான் கிரியை செய்யாமல் யாருடைய கிரியை உன்னிடத்தில் கடந்து வராது. நான் மன்னிக்காமல் யாருடைய மன்னிப்பு உன்னிடத்தில் கடந்து வராது. இந்த பிள்ளைகிட்ட மன்னிப்பு கேட்டதுனால இந்த பிள்ளை என்கிட்ட பேசும், அவ்வளோதான். நான் சொல்றது புரியலையே? இந்த பிள்ளை என்கிட்ட பேசும், நல்லா இருக்கீங்களா, சோமா இருக்கீங்களா, நல்லா எல்லாம் சொல்லும். ஆனால் தேவன் மன்னித்தால்தான் எனக்கு அது தேவனுடைய அனுகிரகத்தினுடைய ஊடா என்னை வழி நடத்தும். இல்லையானால் இந்த பிள்ளையால் என்ன செய்ய முடியும்? ஒன்றும் செய்ய முடியாது. ஆனால் தேவனால் என்னை எல்லாம் செய்ய முடியும். அப்ப நான் தேவனுக்கு உண்மை உள்ளவளாய் மாற வேண்டுமே தவிர நாசியில் சுவாசமுள்ள மனிதர்களுக்கு அல்ல. அறிகிற அறிவு முக்கியம். சரி, தேவனுக்கு ஏன் சினமும் கடுங்கோபம் வருகிறது? அபகுக்குனுடைய புஸ்தகம் 1வது அதிகாரம் 13வது வசனத்தை நான் வாசிக்கிற போது, தீமையை பார்க்க மாட்டாத சுத்த கண்ணனே, அநியாயத்தை நோக்கி கொண்டிருக்க மாட்டீரே, பின்னை துரோகிகளை நீர் நோக்கி கொண்டிருக்கிறது என்ன? துன்மார்க்கன் தன்னை பார்க்கிலும் நீதிமானை விழுங்கும் போது நீர் மௌனமாய் இருக்கிறது என்ன? ஹலோ, வசனம் என்ன சொல்ல தெரியுமா? நல்லா கேட்கிறார். தீமையை பாவத்தை பார்க்காத சுத்த கண்ணர் அல்லவா நீர். அப்ப எதுக்கு பாவம் செஞ்சவனை பார்த்துட்டு இருக்கிறீர்? கேள்வி புரியுதா? நீ ஏன் உன்னை பார்க்கறது தெரியுமா? நீ அவருடைய நாமத்தை தரிச்சிருக்கிற, அவருடைய பிள்ளைன்னு சொல்லி மார்பு தட்டி சொல்ற, நான் தேவனுடைய பிள்ளை, அவருடைய நாமத்தில் பாவ மன்னிப்பை பெற்றிருக்கிறேன், அவரை நான் ஆராதிக்கிறேன். அப்ப நீ செஞ்ச தீமையை தான் முதல்ல அவர் கண்ணோக்கி பார்ப்பார். இங்கதான் சிக்கல். ஒண்ணுல நீ தேவ சமூகத்தில் வராம பாவம் செஞ்சிருந்தா கண்டுக்க மாட்டார். தேவனுடைய பிள்ளை என்கின்ற உரிமையை பெற்ற பின்பு நீ பாவம் செய்வாயானால் தேவன் உன்னைத்தான் கண்ணோக்கி பார்ப்பார். அது ரெண்டும் செய்யும். அது ரெண்டு காரியத்தை செய்யும். தேவனுடைய பார்வை ரெண்டு காரியத்தை செய்யும். ஒன்று, இப்பிரபஞ்சத்திற்கு உரிய தலைவனுடைய கையில் உன்னை அடிமையாக ஒப்புக் கொடுப்பது. இல்லையானால் நீ மனம் திரும்பி தேவ சமூகத்தை நோக்கி பார்த்து செய்தவைகளெல்லாம் விட்டு மாறினால் அவருடைய கரத்தில் வைப்பது.
இதற்காகத்தான் அவர் உன்னை கவனிக்கிறார். கான்செப்ட் புரியும்னு நினைக்கிறேன். நான் பாவம் செய்தேன், யாரும் பார்க்கல, ஆனால் தேவனுடைய கண் என்னை பார்த்துக்கிட்டு இருக்குது. இந்த பிள்ளைக்கு விரோதமாக நான் துரோகம் செய்கிறேன், இந்த பிள்ளை திக்கற்ற பிள்ளை, ஒரு அநாத பிள்ளை, யாரும் துணை இல்லை, பணம் இல்லை, பதவி இல்லை, பட்டம் இல்லை, நான் இந்த பிள்ளைக்கு துரோகம் பண்றேன். ஆனா என் பார்வையில் இந்த பிள்ளை அநாத, ஆனா தேவனுடைய பார்வையில் இது தேவனுடைய பிள்ளை. எல்லாராலும் கைவிடப்பட்ட ஒரு பிள்ளை, எல்லாராலும் உதாசீனப்படுத்தப்பட்ட ஒரு பிள்ளை. நான் இந்த பிள்ளையை மோசமா திட்டி போட்டேன். இந்த பிள்ளைய கண்ணுல ஒரு சொட்டு கண்ணீர் வந்தது, நான் சுத்தம். இது வேதம், இது வேத சத்தியம். கண்ணீர் வரலன்னா என்னுடைய தண்டனை குறையும், கண்ணீர் வந்தால் எனக்கு தர வேண்டிய தண்டனை கூடும். ஏன்னா இந்த பிள்ளையுடைய கண்ணீர் எங்கே இருக்குது தெரியுமா? அவருடைய துருத்தியில் இருக்கு. அவர்கிட்ட போய் சேர்ந்துடும். உன் பார்வையில் என் பார்வையில் இது பிள்ளை பாவி தான் இருக்கட்டும், ஆனால் இந்த பிள்ளை அனாதை, திக்கற்றவள், கைவிடப்பட்டவள் என்கின்ற ஒரே காரணத்துக்காக தேவன் இந்த பிள்ளையை கையில் எடுப்பார். ஏன்னா அவர் சொன்னதுனால தானே இந்த பிள்ளை திக்கற்ற பிள்ளையா இருக்குது. அவர் பண்ணதுனால தான் இவங்க அம்மா இவளை நேசிக்கல, இவளுடைய சகோதரர்கள் சகோதரிகள் இவளை நேசிக்கல. இவள் தன்னன் தனியாக இருப்பதற்கு காரணம் தேவன் அனுமதித்தபடினால். ஆனபடினால் இந்த பிள்ளைக்கு வேண்டி தேவன் என்ன வேணாலும் செய்வார். கழிஞ்ச வாரம்னு நினைக்கிறேன், இந்த பிள்ளைகிட்ட நான் ஒரு வார்த்தை சொன்னேன், மக்களே நீ ஜெபம் பண்ண ஜெபம் கேட்கப்படும், ஆனால் நீ ஜெபம் பண்ண முடியல, நீ ஜெபம் பண்ணிப்பார், நீ என்ன கேட்டாலும் கிடைக்கும். நான் சொல்றது உண்மை. சிலருடைய ஜெபத்திற்கு தேவன் அப்பட்டமாய் உடனே பதில் கொடுப்பார். என் பையன் இருக்கிறான்ல, சின்னவன், ஜெபிச்சா போதுங்க, அவன் ஜெபிக்கிற ஜெபத்துக்கு உடனே பதில் கிடைக்கும். எனக்கே ஆச்சரியமா இருக்கும், என்னடா அநியாயமா இருக்குது. நானே நினைப்பேன், நான் என்ன நினைப்பேன், நான் ஒரு ஊழியக்காரன், எனக்கு பிறந்த பையன், அவன் ஜெபிக்கிறதுக்கு உடனே கிடைக்குது, நான் கேட்கறதுக்கு லேட்டாக கிடைக்குது. பைபிள் தான் சொல்லுது, அப்படி தான் சொல்லுது, பைபிள் அப்படி தான் சொல்லுது. உனக்கு நான் லேட்டாக தான் தருவேன், ஆனால் அவனுக்கு நான் சீக்கிரமாக கொடுப்பேன். கான்செப்டை புரியணும். அப்போ பைபிள் என்ன சொல்லுது, தேவன் என்ன சொல்கிறார் அப்படின்னு நமக்கு தெரியணும். நான் உண்மை சொல்கிறேன், இந்த பிள்ளையினுடைய சத்தத்திற்கு தேவன் சீக்கிரமாக செவம் கொடுப்பார். ஆனால் இந்த பிள்ளை என்ன செய்யாது, தேவ சமூகத்தில் நிற்காது. அதான் சிக்கல். தேவன் கொடுப்பேன்னு சொல்லி பிசாசுக்கு தெரியும். இங்கே தான் நீங்கள் புரியணும். இங்கே இருக்கிறதுல யார் யாருடைய சத்தத்தை எல்லாம் தேவன் சீக்கிரம் கேட்பாருன்னு பிசாசுக்கும் தெரியும், தேவனுக்கு தெரியும். ஆனால் பிசாசு என்ன செய்வான் தெரியுமா, நீங்கள் தேவ சமூகத்தில் போகாத அளவுக்கு பிசாசு எல்லா பருவடியும் கொண்டு வந்து வச்சிருவான். ஏன்னா இவன் ஜோம் பண்ண கிடைக்கும்ல, அப்போ இவளை ஜோம் பண்ண விடக்கூடாது, தேவ சமூகத்தில் ஒருமனப்பட்டு உட்கார விடக்கூடாது. இந்த எண்ணத்தில் அவன் இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு கிடைக்க வேண்டியது கிடைக்காது. நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. அப்போ நீங்கள் பாவம் செய்கிற பாவத்தை தேவன் அவருடைய துருத்தியில் வச்சிருக்கிறார் அப்படின்னா ஒரு சொட்டு கண்ணீர் ஏழையினுடைய கண்ணில் இருந்து விழக்கூடாது. அதை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். விழுந்துச்சு அப்படின்னா உண்மை உங்கள் குடும்பம் அவ்வளோதான். அப்போ தேவ சமூகத்தில் நாம் எப்படி இருக்கணுன்ற எண்ணம் நமக்கு தேவை. அல்லேலூயா. சங்கீதங்களுடைய புஸ்தகம் 5வது அதிகாரம் 5வது வசனத்தை வாசிங்க. வீம்புக்காரர் உம்முடைய கண்களுக்கு முன்பாக நிலைநிற்க மாட்டார்கள். ஆமென். அக்கிரமக்காரர் யாவரையும் வெறுக்கிறீர். எப்படி? நீ பாவம் செஞ்சிட்டு அதுக்கப்புறம் ஒன்ன நேசிக்கிறது தேவ சித்தம் இல்லை. நீ பாவி என்கின்ற அடைமொழியை தேவன் வச்சிட்டார் அப்படின்னா அதுக்கப்புறம் தேவ சமூகத்திலிருந்து நீ எதையும் பெற்றுக்கொள்ள முடியாது. தேவன் உன்னை வாஷ் அவுட் பண்ணிடுவார். வேண்டாம், நீ எனக்கு வேண்டாம். அப்ப என்னைக்கு தேவனுக்கும் எனக்கும் சொந்தம் இல்லை என்பதை நீ உணர்றையோ அப்ப நீ செய்ய வேண்டிய காரியங்கள் இருக்கு. அப்பதான் தேவன் உனக்காக கிரியை செய்வார். ஒரு பாவியையும் அவர் வேண்டாம் என்று விட்டுவிட மாட்டார். நீ மனம் திரும்புவதற்கு சந்தர்ப்பம் கொடுப்பார். அல்லேலூயா.